வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சிறுகதை. அளவோடு இருந்தால் மரியாதை குறையாது. திருமணமான மகன் ஒரு 6 மாதம் கழித்து தந்தையிடம், அப்பா, மாமியார் வீட்டுக்கு போய் 1 மாசம் தங்கிட்டு வர்றேன் என்று சொல்கிறான். தம்பி, மனைவியை அழைத்து கொண்டு பத்திரமாகச் சென்று வா. ஆனால் செல்வதற்கு முன் ஒரு நிபந்தனை. உன் மாமியார் வீட்டில் எப்போது உன் முகம் தெரியுதோ அப்போது நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துவிடு என்கிறார். அப்பா என்ன சொல்ல வர்றார் என்பது மகனுக்கு புரியவில்லை. ஆனால் காரணமில்லாமல் அப்பா எதையும் சொல்ல மாட்டார் என நினைத்து கொண்டு, சரியப்பா, நான் போயிட்டு வர்றேன் எனச் சொல்லிவிட்டு கிளம்புகிறார். மாமியார் வீட்டுக்குச் சென்ற மருமகனுக்கு கடுமையான வரவேற்பு. வாழை இலையில் நாட்டுக்கோழி, மீன் குழம்பு என அசத்தலான சாப்பாடு. இப்படி 1 வாரம் சென்றது. வாழை இலை தையல் இலையாக மாறியது. அப்போதெல்லாம் இப்போது மாதிரி வாழை இலை எளிதாக கிடைக்காது. அதனால் எதிர்பாராமல் வரும் விருந்தினர்களுக்கு தையல் இலையில் சாப்பாடு போடுவார்கள். அது என்ன தையல் இலை? தென்னை மரத்தில் ஏறி கொஞ்சம் முற்றாத மட்டையில் இருந்து தென்னை ஓலைகளை பிய்த்து அதில் சீவன் குச்சி கொண்டு ஒவ்வொரு ஓலையாக இணைத்தால் சாப்பிடும் அளவுக்கு ஒரு இலை கிடைக்கும். இதுதான் தையல் இலை. இப்படி மருமகனுக்கு மறுவாரம் கழித்து தையல் இலை மாறி தேக்க இலையில் சாப்பாடு கிடைத்தது. மாப்பிள்ளையும் பொருட்படுத்தவில்லை. நாட்கள் சென்றன. இன்றைக்கு காலையில் பழைய சோறு இருக்கு. என்னத்தை மருமகனுக்காக சமைத்தோம், அவர்தான் நம்ம வீட்டில் ஒருவராகிவிட்டாரே என மருமகனுக்கு ஒரு தட்டில் பழைய சோறு ஊறுகாயும் கொடுத்தார்கள் மாமியார் வீட்டினர். அவனும் அதை பெரிதாக நினைக்காமல் சாப்பிட குனிந்தபோது அவன் முகம் அவனுக்கு தெரிந்தது. மனதில் நறுக்கென்று ஒரு சிந்தனை. ஆகா, நம்ம அப்பா இதைத்தானே சொல்லியிருக்கிறார் என உணர்ந்த மகன் மறுநாளே வீடு திரும்பினான். இதிலிருந்து அறியப்படும் நீதி என்னவென்றால், எந்த உறவும் அளவோடு இருந்தால் எப்போதும் மரியாதை குறையாது. இப்ப இந்த கதை ஏன் என்கிறீர்களா? ரொம்ப நாள் கழித்து காலையில் பழைய சோறு சாப்பிட தலை குனியும் போது என் முகம் எனக்கு தெரிகையில் அப்பா ஞாபகம். மற்றும்படி பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.